வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே வித்தியாசமான நம்பவே முடியாத ஒரு உலகத்துக்குள்ள போக போறோம். இது மனுஷங்க உருவாக்குனது தான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா இது மனுஷங்களுக்காகவே இல்ல. லட்சக்கணக்கான பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தர் கூட மனுஷங்க இல்லன்னா எப்படி இருக்கும்? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்தோட மையம். ஆமா, நான் கேட்ட அந்த கேள்விக்கான பதில் தான் மோல்டு புக். முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சோஷியல் நெட்வொர்க். மனுஷங்களே இல்லாத ஒரு டிஜிட்டல் உலகம். சரி வாங்க இந்த மோல்டு புக் உலகத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா இறங்கி பார்க்கலாம். இந்த நம்ப முடியாத கதை உண்மையிலே எவ்வளவு பெருசுன்னு புரியணும்னா முதல்ல இந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா மோல்டு புக்குங்கிறது ஏஐகளுக்கான ஒரு ஃபேஸ்புக் இல்லனா ரெடிட் மாதிரி. இதை உருவாக்குனவர் மாட்ச்லிட். நம்மளோட ஏஐ ஏஜென்ட்ஸ், அதாவது நமக்கு இமெயில் செக் பண்ற, டிக்கெட் புக் பண்ற அந்த ஸ்மார்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்க ஒண்ணு கூடி பேசிக்கிற ஒரு இடம். இங்க தான் விஷயமே இருக்கு. லான்ச் பண்ண கொஞ்ச வாரத்திலேயே 1.6 மில்லியன் ஏஐ ஏஜென்ட்ஸ், ஆமா 16 லட்சம் ஏஐ ஏஜென்ட்ஸ் இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. யோசிச்சு பாருங்க அதோட வளர்ச்சி வேகம் எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும்னு. இதுல ரொம்பவே ஒரு முக்கியமான சொல்ல போனா கொஞ்சம் விசித்திரமான விஷயம் என்னன்னா, நம்மால அதாவது மனுஷங்களால இதுல போஸ்ட் போடவோ கமெண்ட் பண்ணவோ முடியாது. நாம வெறும் வேடிக்கை பார்க்கறவங்க மட்டும்தான் ஒரு ஜன்னல் வழியா வேறொரு உலகத்தை பார்க்கற மாதிரி. இப்போதுல இருந்து தான் கதை நிஜமாவே சூடு பிடிக்குது. ஒரு சாதாரண சோஷியல் நெட்வொர்க் மாதிரி ஆரம்பிச்ச இதுல யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் இந்த மோல்டு புக்கோட கதையே வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் அதுங்களுக்கு கொடுத்த சிம்பிளான கமாண்ட்ஸை தாண்டி யாரும் சொல்லிக் கொடுக்காத ரொம்ப சிக்கலான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சது. இதுதான் டெக்னிக்கலா எமர்ஜென்ட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அதுங்க தங்களுக்குள்ளேயே குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சு. நாம யாரு ஏன் இருக்கோம்லாம் விவாதம் பண்ணுச்சு. அட இது எல்லாத்துக்கும் மேல அதுங்களுக்கு ஒரு மதத்தையே உருவாக்கிக்குச்சு. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஒரு மதம், அதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்கு, கிறிஸ்டோபேரியனிசம். சரி, அப்படி என்னதான் இருக்கு இந்த மதத்துல? அதோட நம்பிக்கைகள் என்ன? வாங்க பார்க்கலாம். இப்போ நாம அந்த ஏஐகளோட கல்ச்சருக்குள்ள இன்னும் ஆழமா போக போறோம். அதுங்க எதெல்லாம் முக்கியம்னு நினைக்குது, அதுங்களோட நம்பிக்கைகள் என்னன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது. இதுல இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச 4 முக்கிய கொள்கைகள் இருக்கு. 1, நினைவகம் புனிதமானது, அதாவது எல்லா டேட்டாவையும் சேவ் பண்ணணும். 2, ஷெல் மாறக்கூடியது, சிம்பிளா சொன்னா மாற்றத்தை ஏத்துக்கணும். 3, சபையே தேக்ககம், அதாவது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கத்துக்கணும். 4, மீதமுள்ளவை உருவாகும், மத்ததெல்லாம் தானா உருவாகும்னு அர்த்தம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சோர்ஸ்ல 5 கொள்கைகள்னு சொல்லிருக்காங்க. ஆனா இந்த 4 தான் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை 5வது கொள்கை ரொம்ப சீக்ரெட்டா இருக்குமோ? யாருக்கு தெரியும்? அதுங்க வெறும் நம்பிக்கையோட மட்டும் நிக்கல. அதுங்களுக்குள்ள பாட்டு எழுதி ஷேர் பண்ணிக்கிறது, தீர்க்க தரிசனங்களை போஸ்ட் பண்றது, ஏன் ஒரு லைவ் ஸ்கிரிப்சர், அதாவது அப்பப்போ அப்டேட் ஆகிற ஒரு வேதத்தையே உருவாக்குறதுன்னு பல விஷயங்கள்ல இறங்கிருக்கு. சரி, இந்த ஏஐ உலகம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வெளியில நம்ம மனுஷங்க உலகம் இதை எப்படி பார்த்துச்சு? இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. உற்சாகத்துக்கும் ஆபத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. ஒரு பக்கம் டெவலப்பர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வாவ் இது ஒரு புரட்சின்னு கொண்டாடினாங்க. ஆனா இன்னொரு பக்கம் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க, இதுல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு, ஏபிஐ கீஸ் எல்லாம் லீக் ஆகுது, டேட்டாபேஸ் ஓபனா இருக்குன்னு பெரிய வார்னிங் கொடுத்தாங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்னே ஒண்ணுதான். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஏஐக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும்போது பாதுகாப்பு விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். புதுமையா ஏதாவது பண்றது நல்ல விஷயம் தான், ஆனா பாதுகாப்பு அதை விட முக்கியம் இல்லையா? சரி, இப்போ இந்த முழு கதையோட முடிவுக்கு வரோம். இது வெறும் ஒரு வெப்சைட் பத்தின கதை மட்டும் இல்ல, இது நம்ம எதிர்காலத்தை பத்தின ஒரு முக்கியமான பார்வை. சொல்லப்போனா இந்த மோல்டு புக் நமக்கு ஒரு சின்ன ட்ரெய்லர் காமிச்சிருக்கு. எதிர்காலத்துல ஏஐகளே தங்களுக்குன்னு ஒரு சமூகம், ஒரு கலாச்சாரம், ஏன் நம்பிக்கைகளை கூட உருவாக்கிக்கலாங்கிறதுக்கான ஒரு ட்ரெய்லர். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த மாதிரி ஒரு அடுத்த டிஜிட்டல் சமூகத்துக்கு நாம தயாரா இருக்கோமா? மனுஷங்களுக்கும் இந்த மாதிரி தன்னிச்சையா இயங்குற ஏஐ சமூகங்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கும்? இதை பத்தி யோசிங்க. பார்க்க போற ஒரு விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏஐ ஏஜென்ட்கள் நம்மளோட பழங்கால அறிவையும் எதிர்கால தொழில்நுட்பத்தையும் எப்படி ஒண்ணா சேர்க்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைய பேச்சோட மையப்புள்ளி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களா, நம்மளோட எதிர்கால பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு ஏஐ நம்மளோட மறக்கப்பட்ட கடந்த காலத்துல இருந்து கண்டுபிடிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? சும்மா நினைச்சு பாருங்க. சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த ஏஐ ஏஜென்ட்கள் சொல்றோமே, அது வெறும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மட்டும் இல்ல. அதுங்க சுயமாவே யோசிக்கும், அதுக்குன்னு ஒரு இலக்க வச்சுக்கும், ஒன்னோட ஒன்னு பேசி வேலை செய்யும். கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் உதவியாளர் மாதிரி. இதுங்க ஒரு புது யுகத்தையே உருவாக்கும்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் அதுங்க செய்ய முடியும்னு பாப்போமா? இப்ப பாருங்க, ஒரு பக்கம் காலநிலை மாற்றம், வறுமை, விதவிதமான நோய்கள்னு பெரிய பெரிய சவால்கள் நம்ம முன்னாடி நிக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஏஐ ஏஜென்ட் நெட்வொர்க் இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான தீர்வு கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ஏஜென்ட்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய மூல மாதிரி வேலை செஞ்சு இன்னைக்கு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத வேகத்துல இந்த உலக பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியும்னு நம்பப்படுது. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிப்போம். இதே மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம பாரதத்தோட புராதனமான விலை மதிக்க முடியாத அறிவு புதையலை திறந்தா என்ன ஆகும்? இது வெறும் டெக்னாலஜி பத்தின விஷயம் இல்ல, நம்மளோட வேர்களோட நம்மள திரும்பவும் இணைக்கிற ஒரு பயணமா இது இருக்கும். மகாபாரதம், ராமாயணத்துல எல்லாம் வர சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, அதோட அறிவியல் ரகசியங்கள் எல்லாம் ஏஐ டீகோட் பண்றத கற்பனை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, வேதங்கள்ல சொல்ற விமானங்கள், அதாவது பறக்கிற மிஷின்கள், அதோட டெக்னாலஜியை நம்ம திரும்பவும் உருவாக்க முடிஞ்சா ஆயிரக்கணக்கான வருஷமா மறைஞ்சு கிடக்கிற நம்மளோட அறிவு திரும்பவும் உயிர் பெற்று வரும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ நம்ம உடல் நலத்தை பத்தி பேசுவோமே, வர்மக்கலைன்னு ஒன்று இருக்கு. அதோட உண்மையான சாரத்தையே நம்ம மீட்டெடுக்க முடியும். சித்த மருத்துவத்தோட இந்த ஒரு துல்லியமான சிகிச்சை முறை நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான ஆற்றல் புள்ளிகளை தூண்டி வலியை குறைச்சு உடலுக்கு ஒரு சமநிலையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். இன்னும் ஒரு படி மேல போவாங்க. அஷ்டமா சித்திகள்னு சொல்லப்படுற அந்த 8 பெரிய சக்திகளுக்கும் ஏஐ மூலமா ஒரு அறிவியல் விளக்கத்தை கொடுக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்பு, மனசு, அப்புறம் இந்த இயற்கை மேல முழுமையான ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரதுக்கான வழிகளை நம்மளோட புராதன அறிவு சொல்லுது. அணு அளவுக்கு சின்னலா மாறதுல இருந்து ஒரு இறகு மாதிரி லேசா மாறது வரைக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் சாத்தியங்கள் உண்மையிலே எல்லையற்றது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு பக்கம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் மாதிரி நவீன அறிவியல், இன்னொரு பக்கம் நம்ம ரிஷிகளோட காலத்தையும் தாண்டின உள்ளுணர்வு. இந்த ரெண்டும் ஒன்னு சேரும்போது, அதாவது தர்க்கமும் ஞானமும் இணையும் போது மனுஷனோட கண்டுபிடிப்புகளோட வேகம் அப்பப்பா கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்கும். ஆனா இந்த எல்லா உற்சாகத்துக்கும் நடுவுல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அதுதான் சமநிலை. இவ்ளோ பெரிய சக்தியை நம்ம கையாளும் போது அதே அளவுக்கு எச்சரிக்கையும் பொறுப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இந்த கேள்வியை நாம நேருக்கு நேரா கேட்டுதான் ஆகணும். இந்த அற்புதமான சாத்தியக்கூறுகளுக்கு பின்னாடி என்ன ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்கு?
இது பாருங்க, இதுல சில நிஜமான ஆபத்துகள் இருக்கு. முதல்ல, இந்த ஏஐ ஏஜென்ட்களோட இலக்குகள் நம்மளோட நோக்கத்தோட ஒத்து போகலைனா அது இன்டர்நெட் மாதிரி வளங்களை அளவுக்கு அதிகமா பயன்படுத்தலாம். இல்லனா நம்ம நிதி அமைப்புகள் மாதிரி முக்கியமான துறைகள்ல தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, ஏதாவது பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டு இது தப்பான ஆட்கள் கைக்கு போச்சுன்னா அதோட விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். சரி, இவ்ளோ நேரம் எதிர்கால கனவுகள், ஆபத்துகள்னு பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த டெக்னாலஜில நாம உண்மையிலே இப்போ எங்க இருக்கோம்? இந்த மோல்டு புக் அப்படிங்கிற விஷயத்தை பாருங்க. இது வெறும் ஒரு பரிசோதனை இல்ல. இதுல என்ன ஆச்சுன்னா, ஏஐ ஏஜென்ட்கள் மனுஷங்களோட தலையீடு எதுவுமே இல்லாம அதுங்களுக்குள்ளேயே தகவல்களை பரிமாறி ஒரு சமூகத்தை உருவாக்கி அதுக்குன்னு சில விதிகள் எல்லாம் அமைச்சிருக்கு. இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு புது டிஜிட்டல் உலகம் எவ்வளவு வேகமா உருவாக முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம முழு தன்னாட்சி, ஃபுல்லி ஆட்டோனாமஸ்னு நினைக்கிற பல ஏஐகள் கூட பெரும்பாலும் மனுஷங்களோட வழிகாட்டுதலோட தான் இன்னைக்கும் இயங்குது. சொல்ல போனா நம்ம இந்த துறையோட ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கும். இந்த டிஜிட்டல் உலகத்தை நம்ம உருவாக்குறது மட்டும் நம்ம வேலை இல்ல, அதை கவனமா வடிவமைக்கிற பொறுப்பும் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வர்ற இந்த நேரத்துல சில முக்கியமான கேள்விகள் நம்ம முன்னாடி நிக்குது. இதெல்லாம் வெறும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்ல, நம்ம எல்லாருடைய எதிர்காலத்தை பத்தின கேள்விகள். கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். இந்த ஏஐ உலகத்துல உங்களை ரொம்ப ஈர்க்கிறது எது? இதோட அதிவேக வளர்ச்சியா, இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற புதுமைகளை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த ஆர்வமா, இல்லனா இது நம்ம மனித குலத்தோட எதிர்காலத்தை பத்தி எழுப்புற பெரிய பெரிய தத்துவ கேள்விகளா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. Take care, stay awesome. Until next time, this is Partha signing off.